சூப்பரான ஒரு ரிங் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட் நமக்கு கேஜ் ஒயர் தாங்க தேவைப்படும். இந்த ஒயர் வந்து நான் காப்பர் கலரில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 3 டூல்ஸ் வந்து தேவைப்படுங்க. கட்டர், ரவுண்ட் நோஸ் ப்ளையர், ஃப்ளாட் நோஸ் ப்ளையர், இந்த 3 டூல்ஸ் தேவைப்படுங்க. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது போல் பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து 8mm கிளாஸ் பீடுங்க. உங்களுக்கு விருப்பமான கலர் பீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் வயரை இது போல் உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வயர்க்குள்ளே இது போல் பீட் வந்து போட்டுக்கோங்க. வயரினுடைய சென்டரில் பீட் வரணும், சரிங்களா? சென்டரில் வர்ற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. வீடியோவை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிங்குக்கு ரவுண்ட் ஷேப் கொண்டு வர்றதுக்காக நான் என்கிட்ட இருக்கக்கூடிய இது போல் ஒரு பொருள் வந்து எடுத்துருக்குங்க. நீங்களும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாட்டில் அல்லது ஏதோ ஒரு இது எடுத்துக்கோங்க. ஆனால் அது வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உங்கள் கையளவுக்கு ஏற்றது மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? உங்கள் கையில் அந்த ரிங் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி அளவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பொருளில் இது போல் வயரை வச்சு நல்லா ரவுண்டாக சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வயர் இது போல் சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த சைடு இருக்கக்கூடிய வயரை இந்த சைடு பார்த்து இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நமக்கு இது போல் தான் இருக்கும், சரிங்களா? இப்போ வீடியோவை கவனமாக பாருங்கள். நான் பாருங்கள், கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய வயர் இது போல் மேல் பக்கமாக எடுத்து விடுறேன். மேல் பக்கம் இருக்கக்கூடிய வயர் இது போல் கீழ்ப்பக்கம் பார்த்து எடுத்து விட்றேன், சரிங்களா? இதே போலவே நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் பீடை சுற்றி நான் வயரை வந்து ஒரு டைம் மட்டும் சுற்றி எடுத்திருக்கேங்க. நீங்கள் இன்னொரு டைம் வேணாலும் சுற்றி எடுத்துக்கலாம், பட் ஆனால் இதுவே போதுமானது. அதுக்கப்புறம் வயரை இது போல் நான் வீடியோவை கவனமாக பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். நான் எப்படி பாருங்கள், ரிங்குக்குள்ளே அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயர் இது போல் உள்ளே விட்டு நல்லா டைட்டன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போலவே வந்து நான் 3 டைம்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வீடியோவை கவனமாக பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குங்க. இதே போல் 3 டைம்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயரை கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதான், சரிங்களா? இப்போ அவ்வளோதான், ஒரு சைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இதே போலவே நம்ம வந்து ஆப்போசிட் சைடுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போயுமே நீங்கள் வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். பாருங்கள், அந்த மோதிரத்துக்குள்ளே அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயரை உள்ளே விட்டு இது போல் வெளியே எடுத்துகிட்டு வந்து நல்லா இழுத்து டைட்டன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இதே போலவே திரும்பவும் பண்ணுறேன். பாருங்கள், அந்த வயரை எடுத்துகிட்டு வந்து ரிங்குக்குள்ளே விட்டு திரும்பவும் நல்லா இழுத்து டைட்டன் பண்ணிக்கிறேன். இதே போலவே வந்து நான் 3 டைம் வந்து பண்ணி எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் நமக்கு ரிங் வந்து அது கொஞ்சம் கலண்டு வராமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும். அதனால தான் வந்து நான் 3 டைம் வந்து சுற்றி எடுத்துக்கிறேங்க. எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயரை கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம், சரிங்களா? இப்போ நம்ம ப்ளையர் யூஸ் பண்ணி அந்த கம்பி வந்து அதாவது அந்த வயர் வந்து கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அதை நம்ம கொஞ்சம் அமுத்தி விட்டோம் அப்படின்னா நம்ம கையிலலாம் கொஞ்சம் கிழிக்காமல் இருக்கும். அதுக்காகத்தான் வந்து நம்ம ப்ளையர் யூஸ் பண்ணி நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த வயர் வந்து கீழே அமர்ந்திருக்கும், நம்ம கை எதையுமே ஹர்ட் பண்ணாது. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஒரு ரிங் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. சூப்பராக வந்திருக்குங்க. எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ரிங் நீங்களுமே செஞ்சு கற்றுக்கலாங்க. உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான கலர் பீட்ஸ் வச்சு நீங்கள் இது போல் ரிங் வந்து செஞ்சு உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நீங்கள் போட்டுக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதே போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.